சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சூழ்நிலை சாதகமாக இல்லாத நேரத்தில் கூட கர்த்தர் வழிநடத்தல் எப்படியாக இருந்தது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தோம். மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல அந்த ஜீவனில் தேவனே வாஞ்சித்தது நாம் மேன்மைப்படுத்தி இருக்கப்பட்டிருக்கோம். இதோ இந்த உலகம் காரிருள் மூடும் உலகத்தில், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த வார்த்தையின்படியே கடுமையான சூழ்நிலை, லாக்டவுன், எங்கே பார்த்தாலும் எல்லாம் மூடி கிடக்கும்போது கர்த்தர் நம்மளை செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். யோர்தானை தாண்டி வர செய்தார். தடைகள் எரியோக்களை உடைக்க செய்தார். காண்டாமிருகத்து ஒத்த பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய எதிர்காலத்தை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, மகிமையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு எல்லாவித நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார். அவருக்கு நன்றி சொல்லுவேன். நான் சோர்ந்து போய் இருக்கும்போது, சத்துவமெல்லாம் இருக்கும்போது சத்துவத்தை கொடுத்த அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, நம்பிக்கையை பெருக பண்ணியது. கண்ணீர், உள்ளத்தில் உள்ள காயங்கள் எல்லாம் ஆற பண்ணுது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகணும். ஒரு சந்தோஷம், சமாதானம் வரும்போது ஒரு அமைதி நிலவுகிறது. ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விசாலமாய் கொண்டு வந்தார். நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அவர் இருப்பவர், இருந்தவர், இனிமேலும் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினார். காலமெல்லாம் ஒரு தகப்பனை போல நம்மளை சுமந்து வந்தார். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தோம்மா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் பாத்திர நீர் ஒருவரே. என் பலம், என் ஞானம் என்னை வாழ வைத்து நான் சொல்ல முடியாது. என்னுக்குள்ள உம்முடைய பலன் பெரிதாய் இருந்தது. பலவீனத்திலே உம்முடைய பலன் தான் எனக்கு பெரிதாக இருந்தது, பூர்ணமாக இருந்ததப்பா. உம்மாலே நான் ஆதரிக்கப்பட்டேன், உம்மாலே நான் போஷிக்கப்பட்டேன், உம்மாலே நான் காக்கப்பட்டேன். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இல்லை. கடந்த ஆண்டில் எத்தனையோ மக்கள் இறந்து போயிட்டாங்க. என்னை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஜீவனை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நன்றி சொல்ல கர்த்தர் இன்னும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த, பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள். 9 பேர் போயிட்டாங்க. அந்த அற்புதம் மாத்திரம் போதுன்னு போயிட்டாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து நன்றி செலுத்தினார். ஆண்டவர் கேட்டார், மிச்சம் 9 பேர் எங்கப்பா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவனை உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். ரட்சிப்பின் சந்தோஷம் மிக முக்கியமானது. வெறுமனே நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு போவதை விட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, உலகத்தில் பாவத்தில் பிசாசுக்கு அடிமையாக இருந்த நம்மை விடுதலையாக்குறது இயேசுங்கிற நாம, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதான சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பு என்பது மீட்கப்பட்டேன். நான் உலகத்தில் பீடிக்கப்பட்டிருந்தேன், பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்தேன், வேற ஏதோ என்னை ஆட்கொண்டது. ஆனால் இயேசு என்னை அதில் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி விடுவித்தார். நான் தப்புவிக்கப்பட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன், நான் விடுவிக்கப்பட்டேன். அந்த விடுவிக்கப்பட்ட சுதந்திர வாழ்க்கை, ரட்சிப்பின் சந்தோஷம் இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் அந்த ரட்சிப்புகள் வர முடியாது. இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா?
நன்றி தகப்பனே என்று சொல்லுமா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. நான் ரட்சிக்கப்படும்படியாக, நான் மீட்கப்படும்படியாக, நான் காப்பாற்றப்படும்படியாக, ஹல்லேலூயா, உலகம் மாமிசம் பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக நான் தேடி போகல, இயேசு என்னை தேடி வந்தார். நான் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் எல்லா சாபங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நான் சுமக்க தேவையில்லை, இயேசு எனக்காக சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. என்னை பிள்ளையாகும்படி, அவருடைய ஆளுகையாகும்படி, அவருடைய உரிமை சொத்தையாகும்படி அவர் எனக்காக தம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி விலைக்கரமாக கொடுத்து பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை வாழ வைத்தார். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் இயேசு. அவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். அவருடைய பிள்ளைகள் வசனத்தால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை எடுத்து ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் பலப்படும்படியாக நான் சபையில் வந்து வசனத்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்காக சாட்சியாக இருக்கும்படியாக, ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த தெய்வத்தின் பிள்ளையாக நான் வாழும்படியாக, ஹல்லேலூயா, என்னை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படியே வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி சாவதுக்கு இல்லை. இயேசு என்னை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என்னை பற்றி சொல்ல ஆட்கள் வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். அதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். எனக்காய் ஓடிட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, உன்னை நான் அன்பு செலுத்தினேனே, என்னை நேசிக்க மாட்டாயா? ஆண்டவர் அன்போடு கூட அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே ஹல்லேலூயா ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த முடியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலே ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என்னை தேடி வந்தீரே. நான் எது வெறுமனே இந்த உலகத்தானே போல வாழ்ந்து சாவதுக்காக அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்தணுமே. என்னால் முடிஞ்சதை என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணுமே, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணுமே. என்னை பலப்படுத்துவீராக. உம்முடைய விலையேறப்பட்ட அந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுவீராக. வேதத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள ஆழங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. என் கண்களை திறந்துடுங்க, நான் எங்கே இருக்கிறேங்கிறத பார்க்க கிருபித்தாங்க. என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த கிருபை என்னை நிரப்பட்டும், இந்த அபிஷேகம் என்னை வழி நடத்தட்டும். என் சித்தம் இல்லை, இந்த நாளிலிருந்து உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என் கரத்தை பிடித்து வழி நடத்துங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுவோமா. இயேசுவே, என்னை வழி நடத்துங்கப்பா. சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. என் சொந்த பலத்தில் ஞானத்தில் நான் ஓடினது போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னை கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன், பலவீனர்களை கொண்டு பலவான்களை முறியடிக்கிற தேவன், என்னையும் கொண்டு ஏதாவது யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய நாமத்துக்கு மகிமையாக என்னை பலப்படுத்துவீராக. கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் குறைவுகள் மேல் அசைவாடுமே. ஒரு கோழி முட்டை தனியாக இருக்குமானா குஞ்சு பொறிக்க முடியாது. அந்த தாய் கோழிக்கு அந்த கோழி முட்டை மீது அசைவாடி கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள்ள புதிய புதிய காரியங்கள், புது ஜீவன் உண்டாகும். ஒரு அழகிய கோழி குஞ்சு பொறிச்சு வெளியில் வரும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே சந்தேகம் இல்லாமல் அலக்களிக்காமல் அப்படியே பொறுமையோடு, ஆண்டவரே என்னையும் கூட பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள புது ஜீவனை தருவார். புது நியூ கிரியேஷன், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி இருப்பதற்காக?
கண்மனையில் கழுகு போல காத்திருக்கும் போது சட்டைகளை அடித்து உயர பறக்குமா. புது பலத்தால் இடை கட்டுகிறார். கழுகுக்கு சமமான திரும்ப உன் வயது வாழ வயது போல சட்டைகளை அடித்து உயர பறக்கணும்னா அந்த கண்மலையாம் கிறிஸ்துவோடு கூட நாம் காத்திருக்கும் போது ஆவியானவர் அசைவாடுவார். ஜலத்தின் மீது அசைவாடினவர் அழகிய பூமியை உண்டாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் புது காரியங்கள் உண்டாக ஆண்டவரே என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். நம்ம முக ரூபத்தை மாற்றுவார், நம்முடைய சிந்தையை மாற்றுவார், நம்முடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுவார், குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஆவியானவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் நீங்கள் அசைவாடுங்க. என்ற எல்கையெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டா இருக்கட்டும். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கே மகிமை மகிமை. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவனுக்கு பயந்தவர்களை சூழப்பங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தொட்ட வசனத்தை நீங்கள் சொல்லி பார்ப்போம். அதனை சொல்லி பார்ப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லா நேர்த்தியான சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஆன்சர் சொல்லு. 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. வெரி குட். ஒவ்வொருத்தருக்கையும் அந்த எப்படி பேச பாருங்க. நீங்க சொல்லுமா. 19. நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆவி சொல்லுங்க. எத்தனை வசனம்? 21. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அல்லேலூயா. சொல்லு. வெரி குட், வெரி குட். பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் சங்கீதம் வாசித்தா கூட ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு அன்னைக்கு பேசுவாங்க. அன்னைக்கு உங்களோட நேராக ஒரு வசனத்தை தாண்டி போக முடியாது, அந்த வசனம் தாண்டி போகவே முடியாது. அதான் அன்னைக்குள்ள வேமா. பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்துக்குள்ள நமக்குள்ள கேள்வி பதில் இருக்கும். அன்னைக்கு நம்ம ஒரு கலக்கத்தில் இருப்போம், ஒரு பிரச்சனையில் இருப்போம், ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருப்போம். குடும்பத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா, என்ன பண்ண, பிள்ளைகள் எதிர்காலங்கள் எல்லாம் ஒரு சில நேரத்தில் ஒரு கேள்வி வரும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை வரும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் ஏன் பலன் ஒன்று ஒரு இருக்கும். இல்லையா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வசனம் மூலமாக அந்த வசனத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வசனத்தில் மட்டும் நம்ம இருதயம் அப்படியே கொடுத்து ஒரு ஆறுதல் அடிக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறேன். இதைத்தான் நம்ம டியூன் பண்ணி படிக்கணும். அது சும்மா பரபரப்பாக படிச்சுட்டு ஓடினாச்சுன்னா அந்த வசனம் பேசாது. ஏன்னா உலக சத்தம்லாம் கலகலன்னு சேர்ந்து காலையில் 9 மணி 10 மணிக்கு எல்லாம் பைக்கு காரும் வேலைக்கு அங்கங்கே ஓட ஆரம்பிக்கும் போது குருவி சத்தம் இயந்திர சத்தங்கள்லாம் கேட்க முன்னோட்டி அந்த அமைதியான வேலையில் உட்கார்ந்துட்டோம்னா அந்த ஒரு வசனத்தை விட்டு தாண்டவே முடியாது. அந்த வசனம் அழகாக பேசும், அப்படியே பேசும்.
அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வசனம் பார்த்தா அது வேற மாதிரி பேசும். அதே வசனம் தான் இன்னொரு நாள் அது வேற மாதிரி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்போ இந்த வார்த்தைகள் வந்து ஜீவன் உள்ள வார்த்தைகள். ஆகவே ஒவ்வொரு நாளும் பேசுறது. இப்போ இந்த ஒரு வருஷத்தை எடுத்துட்டு சில பாஸ்டர்ஸ் ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்க, அதே வசனத்தை இன்னொரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் அது பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த புத்தகம் எத்தனை வருஷம் ஆனாலும் பாப்புலராகவே இருக்குது. இப்போ நம்ம ஒரு கதை புக்கு படிக்கிறோம், அந்த புக்கத்தை நான் டெய்லி உட்காந்து படிக்க முடியுமா? ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு மாரல் இருக்கும். அந்த ஸ்டோரி மாரல் என்ன இருக்கும்? அந்த புக்கை திறந்தோடனே அந்த புக்கே எனக்கு தெரியுது. அந்த அக்பர் பீர்பால் ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்டை மறுபடியும் படிக்க முடியுமா? அது நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா எண்டு பண்ணிடுவோம். ரெண்டாவது புக் அந்த புக்கை தொடர்ந்து படிக்க முடியாது. ஆனால் பைபிள் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பேசிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை யாரு? மாம்சமாகி இங்கே வந்தார். அவர் ஆவினாலே எழுதப்பட்டிருக்கிறார், ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தை தான் கடவுள். அதிலே வானத்தையும் பூமியும் ஆண்டவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். வார்த்தையில் அப்படி நிற்குது. சூரியன் சந்திரன் அப்படியே ஓடி நிற்குது, நட்சத்திரங்கள்லாம் நிற்குது, கடல் அலைகள்லாம் அப்படியே அடிச்சுனாங்க நிற்குது. அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு நிற்குது. மரம் செடி கொடிகள் எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்குனார். மனுஷனை மாத்திரம் தன்னுடைய கரங்களினாலே சிருஷ்டித்தார், அவருடைய சாயலாக அவர் உருவாக்கினார். ஆகவும் நம்ம விசுவாசித்தவர். மற்றது மாதிரி நம்ம மாஸ் ப்ரொடக்ஷனாக இப்போ நம்மளை உருவாக்கலை, ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தனை வைக்கலை. ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் விசேஷத்தவர் அவருடைய பார்வையில் நம்ம ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்சிகளை போஷிக்கிறவர், ஒரே நாள் உயிர் வாழ்கிற அந்த மலர்கள் பூ அதை கூட பிழை போட்டுக்கிறவர், நாம் விசேஷித்தவர்கள், அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள்.